ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026 ஐபிஎல் ஆக்ஷனோட சிஎஸ்கேவோட ப்ராபபிள் ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டு மற்றும் பிளேயிங் 11 இப்போ தான் இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டனால பிளேயிங் 12 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் சும்மா தானே கிடக்கு, போகிற போக்கில் அதோட தட்டி விட்டுட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குற உயர்ந்த உள்ளங்களுக்கெல்லாம் ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2026 இந்த வருஷம் டிசம்பர் 13, 14, 15 ஏதோ ஒரு நாளில் வைக்கிறதா நியூஸ்லாம் வந்திருக்கு. ஐபிஎல் டீம்லாம் அவங்க ரீட்டைன் மற்றும் ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் டிசம்பர் 15 ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அன்றைக்கி தான் நமக்கும் தெரியும், ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸில் லைவ் போடுவாங்க 5 to 6. ஓகே, இப்போ சிஎஸ்கேவோட ரீட்டைன் மற்றும் ரிலீஸ் பிளேயர்ஸ் நம்ம பார்த்துடலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், சாம் கரன், டெவான் கான்வே, ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரிட்டையர் ஆகிட்டார். 5 பேரும் ரிலீஸ் ஆவாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இது பிக் பிளேயர்ஸ் மட்டும் தான், இன்னும் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் வேறு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது யார் ஃபுல் ரிலீஸையும் நம்ம இப்போ இங்கே பார்ப்போம். மோஸ்ட்லி இவங்கள தான் ரிட்டைன் பண்ணுவாங்க, ரிலீஸும் பண்ணுவாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். அது யாருன்னா இதோ நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன்னு இந்த 10 பேர் தான் சிஎஸ்கே மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ராகுல் திரிபாதி, டெவான் கான்வே, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ரவி அஸ்வின், ஜேமி ஓவர்டன், சிரேயஸ் கோபால், கமலேஷ் நாகர்கோட்டி, குர்ஜப்னீத் சிங், முகேஷ். இதில் டெவான் கான்வே 50-50 சான்ஸ் இருக்குது. பாக்கி எல்லாரையும் அனுப்பிட வேண்டியதான். இதில் நம்ம அந்த முகேஷை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ருத்ராஜ் வேலையை பார்த்தாலும் பார்த்து, ஏன்னா ஒரு மகாராஷ்டிரா டீமுக்கு இவர் தான் ஆடினார். இந்த வருஷம் ஐபிஎல்லில் கூட நிறைய சான்ஸ் இவர் கொடுத்து பார்த்தாரு. அதனால் இவர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ரிலீஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். சாம் கரன்லாம் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம வன்ஸ் பேடி அவரை கூட இதில் சேர்த்துக்கலாம். இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாலே அரௌண்ட் 30-31 கோடி கிட்ட வந்துடும். நம்ம கேமரா சஞ்சு சாம்சங் யாரை வேணால் எடுக்கலாம். $1 மில்லியன் கொஸ்டின், நம்ம தலை தோனி இந்த வருஷம் ஐபிஎல்லுக்கு ஆடுவாரான்னு தான் ரசிகர்களின் இதய துடிப்பாகவே இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மகேந்திர சிங் தோனி இந்த வருஷம் கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா முடியாக பகை ஒன்று இருக்குது. நம்ம ஆர்சிபி அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்சில் தோக்கடித்து சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக முடியாமல் இந்த நிலைமையிலலாம் தோனி சென்னையை விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை. இந்த சீசன் கண்டிப்பாக ஆடி கப் அடிச்சுட்டு கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னு நம்புகிறோம். ஃபைனலி நம்ம சிஎஸ்கேவோட 2026க்கான ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். இது இந்த வருஷம் இருக்கிற பிளேயர்ஸை வச்சே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டீமு. இதில் நம்ம இடத்துலேருந்து வேறு வாங்கி இதில் சேர்த்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதில் சாம் கரனோட இடத்துக்கு மட்டும் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அதனால் நம்ம வாங்கினோன்னா கரெக்டாக இருக்கும். அது யார், கேம் கிரீனாக மோஸ்ட்லி இருக்கலாம். அவர் அப்படி கிடைக்கல, நல்லா விலை போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சஞ்சு சாம்சங்கை கூட இந்த இடத்துல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணலாம். தோனிக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த ஃபியூச்சராகவும் இருப்பார். அப்படி அவரும் கிடைக்கலாம். நம்ம மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டோன் போன்றவர்களையும் ட்ரை பண்ணலாம். இதில் உர்வில் பட்டேலை நான் இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வருவேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது, மதீஷா பத்திரானா, அன்சுல் கம்போஜ் ஃபாஸ்ட் பவுலர்ஸாகவும், நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா ஸ்பின்னர்ஸாகவும், இதில் 6வது பவுலராக சாம் கரன் இல்லைன்னா அந்த இடத்துல கேம் கிரீன் இல்லை மேக்ஸ்வெல் யார் வந்தாலும் ஒரு 6th ஆப்ஷனாகவும் வச்சுக்கலாம். பத்திரானா ஒழுங்காக ஆடல, ஒரு ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை அப்படின்னா நம்ம நேத்தன் எல்லிஸ், ஆஸ்திரேலியன் டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட், அவரை கூட பத்திரானாக்கு பதிலாக ஆட வைக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம எந்த வீடியோ போடலாம், கிரிக்கெட்டை பற்றியே போடலாமா இல்லை கபடி, ப்ரோ கபடி ஒரு பக்கம் போகுது அதை பற்றி போடலாமா இல்லை ரெண்டுமே போடலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை பண்ண முடியும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உயர்ந்த உள்ளங்களுக்கெல்லாம் டான்ஸ் வேணுமா, ஃபைட் வேணுமா.